ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக தேவ இயல் என்று சொல்லி கற்றுக்கொள்ளுகிறோமே. இதில் இன்றைக்கு தேவனுடைய பெயர்கள், தேவனுடைய தன்மைகள், இந்த இரண்டு காரியங்களை குறித்து மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனை ஒரு குறிப்பிட்ட பெயரால் அடக்கிவிட முடியாது. வேதாகமத்தில் குறிப்பிடப்படும் பெயர்கள் அவரது ஆளுமையையும் தன்மைகளையும் பண்புகளையும் நமக்கு அது விளக்கி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏலோஹீம் இப்பெயர் சுமார் 2570 முறை வேதத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பெயரானது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது என்று பார்க்கிறோம். ஏலோஹீம் ஏல் இதனுடைய பொருளும் வல்லமை என்கிற ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. ஏலோஹீம் என்கிறது பன்மையான சொல். நாம், நமது, நாம் உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறாரே, அதனுடைய ஒருமையை குறிக்கக்கூடியதாக ஏல் என்று சொல்லி தேவன் என்று அது வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏல் என்கிற பெயரை கூட்டு பெயராக கொண்டு 4 ஆண்டவருடைய பெயர்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ஏல் எலியோன் என்று சொல்லி இந்த வார்த்தையானது, இந்த பெயரானது வருகிறது. இதற்கு அர்த்தம் உன்னதமான தேவன் என்ற பொருளில் வருகிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 17-20 வரையிலும், ஏசாயா 14வது அதிகாரம் 13-14 வசனங்களிலும், தானியேல் 3வது அதிகாரம் 26ஆம் வசனம், 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம் 24-25 உன்னதமான தேவன் ஏல் எலியோன் என்கிற பெயரில் அது வரக்கூடியதாக இருக்கிறது. ஏல் ஓலோம் என்று சொல்லி வரக்கூடிய வார்த்தையானது நித்திய தேவன் என்கிற பொருளிலே அது வரக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமத்தில் 21வது அதிகாரம் 33வது வசனத்தை பார்த்தோன்னா, அந்த இடத்துல ஏல் ஓலாம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையானது, அந்த ஆண்டவருடைய பெயரானது அங்கே வரக்கூடியதாக இருக்கிறது. 33வது வசனத்தில் ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். இது நித்திய தேவன் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இதே காரியத்தை சங்கீதம் 92 இந்த பெயரை நாம் பார்க்க முடிகிறது. ஏல் ஓலாம் என்கிற வார்த்தையானது பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர், நித்திய தேவன். அதே போல் ஏல்ரோய் என்று சொல்லுகிற வார்த்தை ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்னை காண்கிற தேவன் என்கிற பொருளிலே வருகிறது. அதனைத் தொடர்ந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய், இதை அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிற எல் ஷடாய் என்கிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இதை பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எடுத்து எழுதும் பொழுது கூட 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்திலும் எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற வார்த்தையானது வரக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் அடோனாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது அடோனாய் என்று சொன்னால் எஜமான் அல்லது ஆண்டவர் என்று சொல்லி அர்த்தம். மல்கியா 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே,
நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இங்கே அடோனாய் என்று சொல்லுகிறது ஆண்டவர், எஜமான் என்கிற பெயரிலே இது வரக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 6823 தடவை கர்த்தர், அதாவது யெகோவா கர்த்தர் என்கிற பொதுவான பெயரோடு கூட இது வருகிறது. உடன்படிக்கையை காக்கிற தாமே நிலையாக இருக்கும் தேவனை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யெகோவா என்கிற வார்த்தையானது 9 கூட்டு பெயர்களை உடையதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று அங்கே ஆபிரகாம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13, 14வது வசனங்களிலே ஆண்டவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யெகோவா நிசி, கர்த்தர் என் கொடி என்று சொல்லி என்னுடைய வெற்றி கொடி, யாத்ராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யெகோவா ஷாலோம், கர்த்தர் என் சமாதானம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24 நாம் இதை பார்க்கிறோம். யெகோவா சபையோத், தேவன்கள் சேனைகளின் கர்த்தர், ஏசாயா 47:4, ஏசாயா 48:2, அதைத் தொடர்ந்து 51:15, 54:5 யெகோவா சபையோத் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அவருடைய பெயர் வருகிறது. அதே போல் யெகோவா மெக்காதீஸ் என்கிற வார்த்தை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், யாத்ராகமம் 31வது அதிகாரம் 13வது வசனத்திலும், லேவியராகமும் 20வது அதிகாரம் 8 மற்றும் லேவியராகமும் 21:8 நாம் பார்க்க முடிகிறது. அதனைப் போல யெகோவா ரா அல்லது யெகோவா ரோஹி, கர்த்தர் என் மெய்ப்பர், சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23:1 சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். யெகோவா ரா, யெகோவா ரோஹி. அதே போல் யெகோவா ஜிட்கேனு அப்படிங்கிறது கர்த்தர் நமது நீதியாகிய கர்த்தர் என்று சொல்லி எரேமியா 23:6 அவருடைய பெயரானது வருகிறது. யெகோவா ஷம்மா, கர்த்தர் அங்கே இருக்கிறார். எசேக்கியேல் 48:35 வருகிறது. யெகோவா ராஃபா, கர்த்தர் நமது பரிகாரி அல்லது குணமாக்குகிற கர்த்தர். இது யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் வருகிறது. தேவனுடைய பெயர்கள், இந்த தேவனுடைய பெயர்கள் யெகோவா என்பதோடு கூட அது கூட்டு பெயர்களாக 9 பெயர்களை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தேவனுடைய தன்மையை வேதம் எப்படி கூறுகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இவைகளைத்தான் தேவ இயல், அதாவது தேவனை பற்றி கற்றுக்கொள்ளுகிற காரியத்திலே இன்றைக்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் உன்னத தன்மை, அவருடைய உன்னத தன்மையானது மனிதனுடைய தன்மைக்கு அது அப்பாற்பட்டு அது காணப்படுகிறது. வேதாகமம் கூறுகின்ற ஒரே தேவனின் சில பண்பு நலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம், ஏசாயா 40:28-29 பார்க்கிறோம். அதாவது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜன் தோன்றி இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த ஆரம்பிக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலே குடியேற செய்த அதே ஆண்டவர் அந்த 400 வருடங்கள் அடிமைப்பட்ட போதும் கூட அதனை பார்த்த ஒரு ஆண்டவர் விடுதலை செய்யும்படியாக இறங்கி வந்த பொழுது மோசேயினிடத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை இன்றைக்கு யோசேப்பை அறியாதவர்கள் இருக்கலாம், யோசேப்பு மரித்து விடலாம், ஆனால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்றைக்கும் உங்களுக்கு விடுதலை தருகிறதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன், என்றைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான செழிப்பான வாழ்க்கையை நான் தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறேன். அதே போல் தமக்கு தாமே போதுமானவர் என்கிறதையும் நாம் சங்கீதம் 50வது அதிகாரம் 10-12 வரையிலும் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தன்மை, அவர் தமக்குத்தாமே அவர் போதுமானவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறான். அதை பார்க்கலாம். சங்கீதம் 50வது அதிகாரம் 10-12 வரையிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சகல காட்டு ஜீவன்களிலும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளிலுள்ள பறவைகளெல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியின் அதி நிறைவும்
என்னுடையவைகளே. தமக்கு தாமே போதுமானவர். நம்ம போய் எதையாவது அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நித்தியமான ஆண்டவர், நித்தியர். உபாகமும் 33:27. அதே போல் சங்கீதம் 102 நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதில் 11வது வசனம் 12வது வசனத்தில் அவர் நித்தியமான தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன், கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நீர் நித்தியமான ஒரு ஆண்டவர், எல்லையற்றவர் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் எல்லையற்ற ஒரு ஆண்டவர் என்கிறதை வேதத்தில் நாம் அவருடைய நாமத்தை கற்றுக்கொள்ள முடியும், அவருடைய தன்மையை. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. அதாவது எல்லையற்ற ஒரு ஆண்டவர், அவரை குறித்து இங்கே சாலமோன் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 22, 23 மற்றும் 27வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். எல்லையற்ற ஒரு ஆண்டவர், வானாதி வானங்கள் கூட உம்மை வைத்து கொள்ள முடியாது, அவ்வளோ பெரிய ஆண்டவர். நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். எல்லையற்ற ஒரு ஆண்டவர், எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லித்தான் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 139வது சங்கீதத்தில் சொல்லி பாடுகிறார். சங்கீதம் 139 7லிருந்து 12 வரையிலும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவர் எங்கெல்லாம் அவர் நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையும் அவர் நிறைந்திருக்கிறார். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். மத்தேயிலையும் இதை 18வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் சர்வ வல்லவர் என்று ஆதியாகமம் 18:14, அதே போல் வெளிப்படுத்தல் 19:6 பார்க்கிறோம். எல்லாம் அறிந்த ஒரு ஆண்டவர், அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 147:5 நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலனுள்ளவருமாக இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது சங்கீதம் 147:5 மாத்திரம் இல்லை, ஏசாயா 40:13-14, எபிரேயர் 4:13 இவைகளில் எல்லாவற்றிலையும் ஆண்டவரை குறித்து அவர் எல்லாம் அறிந்த ஒரு ஆண்டவர் என்கிற அவருடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எபிரேயர் 4:13 மட்டும் நம்ம பார்த்தோன்னா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாக இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாம் அறிந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற ஒரு ஆண்டவர். அவர் பெரிய பெரிய காரியங்களை தான் பார்ப்பார் போல், சின்ன சின்ன காரியங்களெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியாதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள், நீதிமொழிகள் 15:3 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது, 2 பேரையுமே பார்க்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறியக்கூடிய ஒரு ஆண்டவராகவும் இருக்கிறார். அவருக்கு இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு போகிறதும் இல்லை, எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு ஆண்டவர். சங்கீதம் 147:4 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரத்தில் அதே போல் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அப்படிங்கிறதற்கு மத்தேயு 10வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா,
ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையில் விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அங்கே நட்சத்திரங்களெல்லாம் எண்ணி அதுக்கு பேரிட்டு அழைக்கிறாரு. இங்கே சொல்கிறாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலாம் குருவிகளை விற்கிறாங்கல்ல, 2 காசுக்கு 5 விற்கிறாங்க, 1 ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே. அவ்வளவு ஒர்த்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அவைகளையே ஆண்டவர் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையில் விழாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவங்க, உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிறவர், மனிதனுடைய சிந்தை, மனிதனுடைய சொல், மனிதனுடைய செயல், மனிதனுடைய துயரம், மனிதனுடைய தேவை, மனிதனுடைய தொழுகைகள், மனிதனுடைய மடமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 139 2 3 4, யாத்ராகமம் 3 7, மத்தேயு 6 32, ஆதியாகமம் 18 17 19, சங்கீதம் 103 14, 69 5, யோவான் 10வது அதிகாரம் 14வது வசனம். மனிதனுடைய எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற ஒரு ஆண்டவரை குறித்து இன்னும் நம்ம சொன்னோன்னு சொன்னால், அவர் சர்வ ஞானியாக ஆண்டவர் இருக்கிறார். சர்வ ஞானி என்று சொன்னால் எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு ஆண்டவர். சங்கீதம் 139 5 அவர் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு ஆண்டவர் என்பதை நம்ம முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேலே வைக்கிறேன். சர்வ ஞானியப்பா. அதனைத் தொடர்ந்து மாற்றமில்லாத ஒரு ஆண்டவர். எபிரேயர் 1வது அதிகாரம் 10 12, யாக்கோபு 1:17, அப்போஸ்தலர் 1:11 பார்க்கிறோம். அனைத்தையும் ஆளுகிற ஒரு ஆண்டவர். சங்கீதம் 135 6, ஏசாயா 46 9-11 வரையிலும் பார்க்கிறோம். நீதி உள்ள ஒரு தேவன். யாத்ராகமம் 9:27, சத்தியமானவர். தீத்து 1:1 2ஆம் வசனம், யோவான் 17:3, 1 தெசலோனிக்கர் 1:9, ரோமர் 3:4 சத்தியமானவர், உண்மையை காப்பவர். உபாகமம் 7:9 அவர் உண்மையை காக்கிற ஒரு ஆண்டவர். சங்கீதம் 36 நம்ம இந்த காரியங்களை பார்க்க முடியும். சங்கீதம் 36:5 ஆண்டவர் உண்மையை காக்கிற தேவன் என்கிற காரியத்தை, கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒளியானவர். 1 பேதுரு 2:9, 1 யோவான் 1:7, 2 கொரிந்தியர் 4:6 பார்க்கிறோம். ஒளியானவர், நல்லவர். சங்கீதம் 107 8வது வசனம் 23:6, ரோமர் 2:4 பார்க்கிறோம். கருணை உள்ள ஒரு ஆண்டவர். சங்கீதம் 51 முழுவதிலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 103வது சங்கீதம் 8-17 வரை, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் 16ஆம் வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். கிருபையுடைய ஒரு ஆண்டவர். சங்கீதம் 111:4 ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு கிருபைகளை தருகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் தம்முடைய அதிசயமான கிரியைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அவர் எப்பொழுதுமே நம்ம மேலே கருணை உடைய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். கிருபையுடைய ஆண்டவராக இருக்கிறார். அன்புள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நீடிய பொறுமை உள்ள ஒரு ஆண்டவராகவும் அவர் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்மன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செய்து முடித்துகிறோம். ஆண்டவர் கிருபை உள்ள ஒரு ஆண்டவர். சங்கீதம் 86:15 ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தூயவர். லேவியராகமம் 19:2 பார்க்கிறோம். சங்கீதம் 99:9 பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருடைய ஒரு ஆண்டவரைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 99:9 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தத்தில் ஒரு நாளும் குறைவுகள் வந்ததில்லை. பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாது புகழக்கூடிய அத்தனை மேன்மை உடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பேதுருவும் 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய தன்மை என்ன என்று வேதம் முழுவதிலும் இருக்கக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் காரியங்களை பார்த்தோம். தேவனுடைய பெயர்கள் ஏலோஹீம், ஏல், அதே போல் ஏலை குறித்து ஏலில் சேர்ந்து வரக்கூடிய ஏல் எலியோன், ஏல் ஓலாம், ஏல் ரா, ஏல் ரோய்,
அதே போல் எல்ஷடா என்று பார்த்தோம். அடோனாய் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். யெகோவாவாகிய கர்த்தரோடு கூட இணைந்து வருகிற வார்த்தைகள் 9 பெயர்களை பார்த்தோம். யெகோவா ஈரே, யெகோவா நிஷி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷபயோத், யெகோவா மெக்காதீஷ், யெகோவா ரா, யெகோவா ஜிட்கேனு, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா என்கிற காரியங்கள் வேதம் முழுவதிலும் காணப்படுகிறதை பார்த்து அவருடைய தன்மைகளை ஒரு 20 விதமான தன்மைகளை பார்த்தோம். இருக்கிறவராகவே இருக்கிறவர், தமக்கு தாமே போதுமானவர், நித்தியர், எல்லையற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர், சர்வ வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாவற்றையும் பார்க்கிறவர், சர்வஞானி, மாற்றமில்லாதவர், அனைத்தையும் ஆளுபவர், நீதி உள்ளவர், சத்தியமானவர், உண்மையை காப்பவர், ஒளியானவர், நல்லவர், கருணை உடையவர், கிருபை உடையவர், அன்பானவர், நீடிய பொறுமை உடையவர், பரிசுத்தர் என்று சொல்லி அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் வேதத்தில் அவைகள் பரவி கிடக்கின்றன. இந்த தலைப்புகளின் கீழாக நம்ம ஒவ்வொன்றையும் அவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய தேவனுடைய பண்புகளை புரிந்து கொள்ள முடியும். மனிதனுடைய பண்பிலிருந்து எவ்வளவு அப்பாற்பட்ட தன்மைகளை தேவன் உடையவராக இருக்கிறார். ஆகவே அவர் தொழுகைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே தொழுகைக்குரியவர், அவர் ஒருவரையே நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து நாளைய தினத்திலும் இந்த தேவ இயல், அதாவது தியாலஜியினுடைய 3வது பகுதியை பார்க்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.